அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய கவிஞனின் வரிகளை முன்வைத்து அறிவியல் வாசனையோடு என் அன்பின் வணக்கங்களையும் தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வைர விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 60 ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த ஒரு அற்புதமான ஒரு கல்வி கோயில். இந்த கோயிலில் படித்த ஆயிரக்கணக்கான இன்னும் அதைவிட அதிகமான மாணவ மாணவிகளுள் நானும் ஒருவன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைமை விருந்தினர் அருட்தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்களுக்கும், தாளாளர் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஜெரால்டு மிராண்டா அவர்களுக்கும், தொன்போஸ்கோ துவக்கப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மலர்விழி அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். டாக்டர் காளிதாஸ் அண்ணன் மேடையில் இருக்கிறார்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அவங்கள ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக அவங்கள பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் எங்களுக்கு எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களை சந்திக்கணும்னு விரும்பினேன், நான் இன்னைக்கு வர முடியல. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ அட் தி ஏர்லியஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்ண்ணா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அது 10th ஸ்டாண்டர்டில் ஆனி டீச்சர் எங்களுக்கு சயின்ஸ் டீச்சர், அறிவியல் ஆசிரியை. அவங்க வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும், கலகலப்பாகவும் இருக்கும். அவங்க வகுப்பு எடுத்து முடித்த பிறகு மாணவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கும். சில எண்ணிக்கைகள் மேலே வரும். சில பேர் 20ன்னுவாங்க, சில பேர் 18ன்னுவாங்க, இல்லை 22ன்னுவாங்க. என்ன இது நடந்தது? அறிவியல் வகுப்பு, அது என்ன எண்ணிக்கை ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று பார்த்தா, ஆனி டீச்சர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி புரியுதா புரியுதா புரியுதான்னு கேட்பாங்க. மாணவர்கள் அந்த டீச்சர் வரைஞ்சி நடத்திய இந்த இதயத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு, வலது அரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எத்தனை முறை ஆனி டீச்சர் புரிதா சொல்லி இருக்கிறாங்க என்று கூட்ட ஆரம்பித்து, அந்த கூட்டல் கணக்கையும் சரியாக செய்யாத வகுப்பறையில் புரிதாக்களை எண்ணிய மாணவர்கள் மத்தியில் அறிவியல் படித்து விஞ்ஞானியாக இன்று உங்கள் முன்பாக உட்கார்ந்திருக்கிறேன். மிக மகிழ்ச்சியான தருணங்கள். அங்கே நாங்கள் விளையாடிய விளையாட்டு மைதானம், அங்கே பள்ளிக்கூட மைதானத்தில் இருந்த சம்மனசு சிலை, சிறகுகளோடு இருக்கக்கூடிய சம்மனசு சிலை, பிறகு பள்ளியில் நடந்த ஆண்டு விழாக்களில் நான் நடித்த நாடகங்கள் இன்னும் நினைவில் இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் ஜாக்சன் துரையாக நடித்தேன். எல்லாமே பசுமையான நினைவுகள். அப்பொழுது நோட்டு புத்தகம், பாட புத்தகம்லாம் அந்த ராஜா ஸ்டோர், மகாலட்சுமி ஸ்டோர்னு 2 ஸ்டோர் இருக்கும், அதில் தான் வாங்குவோம். அந்த வாங்கின அந்த புத்தக வாசனை இன்னும் என் நெஞ்ச கூட்டில் நிறைந்திருக்கிறது. இப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக பசுமையான ஞாபகங்கள் என்றால் அவங்களுடைய பள்ளிக்கூட ஞாபகங்களாக தான் இருக்கும். அதே போல் எனக்கும் என்னுடைய ஞாபக கிடங்கில் நான் பாதுகாப்பாக வைத்திருப்பது இந்த தொன்போஸ்கோ பள்ளியில் நான் படித்த நிமிடங்களைத்தான் இன்னும் நேசித்து வாஞ்சையோடு வருடி கொடுத்து என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சுகமான நினைவுகளை தந்த இந்த பள்ளிக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் படிக்கும்போது சிறந்த மாணவர்களில் ஒருவனாக இருந்தேன். ஆனால் வீட்டில் சூழ்நிலையெல்லாம் சரியில்லாமல் இருந்தது. நான் படிக்கும்போது வீட்டில் மின்சாரம் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கில் தான் 10ஆம் வகுப்பு முடித்தேன். மண்ணெண்ணெய் விளக்கில் தான் 12ஆம் வகுப்பு முடித்தேன். மிக சிரமமான கடினமான சூழலில் தான் படித்தேன். பிறகு அரசு பொறியியல் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்தபோது அந்த கல்லூரி கட்டணம் கட்ட வழி இல்லாமல் இருந்தேன். பல நல்ல நெஞ்சங்கள் எனக்கு உதவி செய்தன. அப்படி உதவிய நல்ல நெஞ்சங்கள் அவர்களுடைய உதவினால் இன்று ஒரு இராணுவ விஞ்ஞானியாக இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும், எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்தில் இந்த மேடையில் எனது நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன்.
எல்லா கடுமையான சூழல்களினுடைய கூட என்னை மிகச் சிறப்பாக வழிநடத்திய எனது பெற்றோர்கள், அம்மா அப்பா இருவரையும் இந்த தருணத்தில் நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் பெருமக்களையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் நினைவு கூறுகிறேன். டீச்சர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம செக்குபாய் டீச்சராக இருக்கலாம், ஃபாத்திமா டீச்சராக இருக்கலாம். 10ஆம் வகுப்பில் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், கணக்கு நம்ம நட்சத்திரமேரி டீச்சர், எங்களுடைய மேத்ஸ் டீச்சர், ஆனி டீச்சர் என்னோட சயின்ஸ் டீச்சர், ஆரோக்கியமேரி டீச்சர் தான் தமிழ் பண்டிட் டீச்சர்னு கூப்பிடுவோம், அவங்க தான் தமிழ் ஆசிரியை. பிறகு ஃபிலோமினா டீச்சர் எங்களுக்கு இங்கிலீஷ், பிறகு சோஷியல் சயின்ஸ் ரெண்டும் எடுத்தாங்க. இப்படி ஆசிரியர் பெருமக்கள், இப்போ எங்களுடைய பிடி டீச்சர், பிறகு தையல் டீச்சர், இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூகாஸ் பிரதர் எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியராக இருந்தார். இப்படி நிறைய நல்ல உள்ளங்களுக்கு நானும் என்னுடன் படித்த மாணவர்களும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். அதை தாண்டி பலரும் பார்த்தீங்களா, அன்னமக்கா, லூர்தக்காலாம் எவ்வளவு எங்கள் மேல் அன்பு செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அப்படி எங்களுடைய அந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை செழுமைப்படுத்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கட்டிடமாக இருக்கலாம், இந்த விளையாட்டு மைதானமாக இருக்கலாம், அங்கு இருந்த மரங்களாகவும் அதில் இருந்த பறவைகளாகவும் எதாக இருந்தாலும் என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையை செழுமைப்படுத்தின அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் இடங்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு இப்போது படிக்கிற மாணவ மாணவிகள், உங்களுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாகவே நான் யோசிக்கிறேன். நீங்கள் இந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது மிக சிறப்பான ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய, கல்வியை சிறப்பாக கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் அதிகமாக கூடுதலாக உழைத்து வாழ்வின் பல நிலைகளில் உயர்ந்து பள்ளிக்கூடத்திற்கும், நமது சென்னைக்கும், தமிழகத்திற்கும், தேசத்திற்கும் நீங்கள் வெற்றியை, பெருமையை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உலகத்தில் ஏறக்குறைய 193 நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளில் வெறும் 4 நாடுகளிடம்தான் நவீன போர் விமான என்ஜினை வடிவமைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது. இப்போ இந்தியா போர் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது. மிக விரைவில், இன்னும் சில ஆண்டுகளில் உலகின் 5வது நாடாக இந்தியா சொந்தமாக போர் விமான என்ஜினை உருவாக்கிய நாடாக வளர இருக்கிறது, பெயர் பெற இருக்கிறது. இப்படி இந்தியாவில் இந்த ஆராய்ச்சியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விஞ்ஞானிகள் போர் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் சார்பில் அந்த குழுவில் நானும் இருக்கிறேன் என்பதை போதுமான பணிவுடன் இந்த மேடையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு வழங்கியது எனது படிப்பு. எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது இந்த அறிவியல் கோயிலான டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்திற்கும் பள்ளியை தொடர்ந்து நடத்தி வருகிற சலேசிய குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டான் பாஸ்கோ என்ற பெயரை கேட்டாலே உலக அளவில் அதற்கான மதிப்பு உண்டு. டான் பாஸ்கோ என்ற பெயருடைய சுருக்கம் டிபி என்று எழுதலாம். ஒரு சிறப்பான ஒற்றுமை என்னவென்றால், டில்லி பாபுவையும் சுருக்கமாக எழுதினால் டிபி என்று தான் வரும். அப்படிப்பட்ட டான் பாஸ்கோ என்ற மிக பிரசித்தி பெற்ற ஒரு இளைஞர்களின் வழிகாட்டியினுடைய பெயர் சுருக்கமும் எனது பெயர் சுருக்கமும் ஒருங்கே அமைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, மாணவ மாணவிகளே, இப்பொழுது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, நிர்வாகத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அருட்தந்தை அவர்களே, அனைவருக்கும் நன்றியும் இந்த 60ஆம் ஆண்டு வைர விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மாணவ நண்பர்களே, உள்ளுக்குள் உழல்கின்ற உங்கள் கற்பனைகள் உயிர் பெறுக, சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மெய்ப்படுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.